அன்புமணியின் பாமக தலைவர் பதவி பறிக்கப்பட்டதால் பாமகவில் உச்சகட்ட குழப்பம். இனி நாணய தலைவர் அன்புமணி செயல் தலைவர் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. ராமதாஸ் தங்க இருக்கும் தைலாபுரம் இல்லத்தில் குவிந்த மகள்கள் பாமக நிர்வாகிகள். அன்புமணியின் பதவி சர்ச்சை விவகாரத்தில் ராமதாஸை சமாதானப்படுத்த முயற்சி. நீட் தேர்வால் இறந்த மாணவர்களுக்கு வரும் 19ஆம் தேதி அதிமுக சார்பில் அஞ்சலி செலுத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தது முதல் நீட் தேர்வு அச்சத்தால் 22 மாணவர்கள் பலியாகி உள்ளதாக குற்றச்சாட்டு. திண்டிவனத்தில் அன்புமணிக்கு ஆதரவாக பாமகவினர் ஆர்ப்பாட்டம். அன்புமணியை மீண்டும் தலைவராக அறிவிக்க கோரி முழக்கம். யாருடன் கூட்டணி என்பது பாஜக தொண்டர்களுக்கு இதுவரை தெரியவில்லை. பிசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சனம். தமிழ்நாட்டின் எல்லையில் உள்ள சோதனை சாவடிகளை அகற்ற வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் சம்மேளனம் வலியுறுத்தல். மே முதல் வாரத்தில் கும்மிடிப்பூண்டியில் ஆர்ப்பாட்டம் நடத்த ஏற்காட்டில் நடந்த கூட்டத்தில் முடிவு. பீகாரின் பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் ஆலங்கட்டி மழை. இயற்கை சீற்றத்தால் கடந்த 48 மணி நேரத்தில் 19 பேர் உயிரிழப்பு. அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் திறந்து இருப்பதாக சீனா அறிவிப்பு. மிரட்டல், நெருக்கடி, அழுத்தம் மூலம் தங்களை கையாளுவது சரியான முடிவு கிடையாது என சீனா எச்சரிக்கை. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை புத்திசாலி நபர் என்று பாராட்டிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் சீன அதிபரிடமிருந்து விரைவில் தனக்கு தொலைபேசி அழைப்பு வரும் என டிரம்ப் நம்பிக்கை. அரசு அதிகாரிகள் தங்களது அதிகாரத்தை யாரையோ மகிழ்விப்பதற்காக பயன்படுத்தினால் ஏற்க முடியாது. அதிகாரத்தை நேர்மையான, உண்மையான, உரிய காரணங்களுக்காக பயன்படுத்த வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தமிழ்நாட்டில் இன்று 9 இடங்களில் வெயில் சதமடித்தது. அதிகபட்சமாக வேலூரில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. ஈரோட்டில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சியில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவு. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. இந்தியாவிலேயே அந்நிய மரங்களை அகற்றும் மாநிலங்களில் தமிழகம் முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டியில் உடல்நலக்குறைவால் சிறுவன் உயிரிழப்பு. கொரோனா தொற்றுக்கு காரணம் கூறி உடலை ஊருக்குள் கொண்டு செல்ல மருத்துவர்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பொதுமக்கள் சாலை மறியல். இந்தியாவின் பெருமைக்குரிய விருதுகளில் ஒன்றான பாரதிய பாஷா விருது எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணனுக்கு அறிவிப்பு. 1 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் பாராட்டு பத்திரமும் கொண்டு விருது. ராஜஸ்தானி மாநிலத்தில் ஹாட் ஏர் பலூன் விழாவுக்கான பயிற்சியில் சோக சம்பவம். வானில் பறந்தபோது கயிறு அறுந்ததில் அந்தரத்தில் இருந்து விழுந்தவர் பரிதாப பலி. டொமினிக்கன் குடியரசு கேளிக்கை விடுதி விபத்தில் மாகாண கவர்னர் மரணம். மீட்பு பணிகள் நீடிக்கும் நிலையில் பலி எண்ணிக்கை 113 உயர்வு. கர்நாடக மாநிலம் கொடகு மாவட்டத்தில் திமிங்கல எண்ணெய் விற்க முயற்சி. 10 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருளை பறிமுதல் செய்து 10 பேர் கைது. குஜராத் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டிகள் பந்து வீச அதிக நேரம் எடுத்துக் கொண்டதற்கு சஞ்சு சாம்சனுக்கு அபராதம். 24 லட்சம் ரூபாயை அபராதமாக விதித்தது ஐபிஎல் நிர்வாகம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு மீண்டும் கேப்டனாக தோனி நியமனம். தலைமை பயிற்சியாளர் ஸ்டீபன் பிளமிங் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு.